ஹாய் குட்டீஸ், இன்றைய கதை கேட்க தயாரா? இன்றைய கதை மறந்துட்டேன் சார். அமைதியாக படுத்துக்கொண்டு கதையை கேளுங்கள். மாணவர்களின் ஏளன பார்வைக்கு ஆளாகி தலை குனிந்து நின்றான் கணேசன். அவன் விழிகளிலிருந்து கண்ணீர் பெருகியது. அவனை உற்று பார்த்தார் ஆசிரியர் பிரம்மஞானம். அவன் மேல் ஒரு புறம் கோபம் ஏற்பட்டாலும் மறுபுறம் பரிதாபமும் உண்டானது. இவனை எப்படி திருத்துவது என்று தனக்குள் ஆராய்ந்தார். வகுப்பு மாணவர்கள் அனைவருமே ஆசிரியர் கொடுத்த வீட்டு பாடங்களை சரியாக செய்து வந்திருக்க, இவன் மட்டும் விதிவிலக்காக நின்றான். நேற்றும் இப்படித்தான். எல்லா மாணவர்களும் கட்டுரை நோட்டு வாங்கி வந்திருக்க, கணேசன் மட்டும் வாங்காமல் வந்திருந்தான். ஏன் கட்டுரை நோட்டு வாங்கி வரல? எல்லோருக்கும் ஒன்றாகத்தானே சொன்னேன். உண்மையிலேயே புரியாமல் கேட்டார் ஆசிரியர். கணேசன் தலை குனிந்து மௌனமாக நின்றான். ஆசிரியர் தொடர்ந்தார். ஏன்பா, கட்டுரை நோட்டு வாங்கித்தர உன் அப்பாவுக்கு வசதி இல்லையா என்று கேட்டார். அப்படியென்றால் என்னிடம் சொல், நான் வாங்கி தருகிறேன். அதை விட்டு இப்படி திமிர் பிடித்தவனாக நின்றால் என்னடா அர்த்தம் என்று அதட்டினார் ஆசிரியர். சார், நீங்கள் கட்டுரை நோட்டு வாங்கி வர சொன்னதை நான் மறந்துட்டேன் சார் என்று அழுதபடியே கூறினான் கணேசன். ஆசிரியர் கோபப்பட்டார். அப்படியா? வகுப்பு வாசல்ல போய் முட்டி போட்டு நில்லு. இனிமேல் ஞாபக மறதியெல்லாம் வராது என்றார். ஆசிரியர் கொடுத்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு வகுப்பு வாசலுக்கு போய் பள்ளி முடியும் வரை முட்டிக்காலிட்டு நின்றான் கணேசன். இன்றும் அதே கதைதான். ஆனால் இன்று ஆசிரியர் உடனடியாக தண்டனை தரவில்லை. இவனிடம் என்னவோ குறை உள்ளது, அதை முதலில் அறிய வேண்டும் என்று தனக்குள் எண்ணினார். அன்புடன் கேட்டார், கணேசா, ஏன்பா வீட்டு பாடம் செய்யல? சார், எந்த பாடத்தில் வீட்டு பாடம் கொடுத்தீங்கன்னு எனக்கு மறந்துடுச்சு சார் என்றான் கணேசன். ஆசிரியர் சற்றே அமைதியானார். பின்னர் அவனிடம், கணேசா, வகுப்பில் நடத்தும் பாடங்கள் மாணவர்கள் மனதில் பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் வீட்டுப்பாடம் கொடுப்பது. பாடத்தை ஆசிரியர் சொல்லி கேட்டபின் வீட்டுப்பாடமாய் எழுதி பார்க்கும் பொழுது அவை ஆழமாக மனதில் பதியும். நீ மறதியினால் வீட்டுப்பாடம் செய்யாமல் வருவதால் உனக்கு எவ்வளவு இழப்பு என்பதை நீ உணர வேண்டும். இன்றைக்கு உன் மறதியால் படிப்பு கெடுகிறது. இதுவே தொடர்ந்தால் இந்த மறதியே உன் வாழ்க்கையை கெடுத்துவிடும். படிக்கும் கடமையிலிருந்து தவறினால் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும், ஏன் இந்த நாட்டிற்கே கூட செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறிவிடுவாய். அதற்கு உன் மறதி ஒரு காரணமாக இருக்க அனுமதிக்க கூடாது. மாலையில் என் வீட்டுக்கு வா, உன் மறதிக்கு நல்ல மருந்து தரேன் என்றார். மாலை ஆசிரியர் வீட்டிற்கு சென்றான் கணேசன். பிரம்மஞானம் அவனை அன்பாக வரவேற்றார். வா கணேசா, உட்கார் என்றார். தமது பையிலிருந்து ஒரு சிறிய கல்லை எடுத்தார். கணேசா, இந்த கல்லை உன் சட்டை பையில் போட்டுக்கொள் என்றார். புரியாமல் கல்லை வாங்கி தன் சட்டை பைக்குள் போட்டுக்கொண்டான் கணேசன். ஆசிரியர் கூறினார், கணேசா, பார்வைக்குத்தான் உன் பையில் கிடப்பது சாதாரண கல். ஆனால் அதுதான் உன் ஞாபக மறதிக்கு மருந்து. இனி உன் அன்றாட வேலைகளை ஒரு சிறு காகிதத்தில் குறித்து உன் சட்டை பைக்குள் வைத்துக்கொள். நீ உன் பையில் கை வைக்கும் போதெல்லாம் இந்த கல் உன் கையில் தட்டுப்படும். உடனே காகிதமும் உன் நினைவுக்கு வரும். காகிதத்தை எடுத்து நீ செய்ய வேண்டிய காரியங்களை குறிப்பறிந்து செய்யலாம். இதுதான் உன் மறதிக்கு மருந்து என்றார். ஆசிரியருக்கு நன்றி கூறி விடை பெற்றான் கணேசன். அவர் கொடுத்த மருந்துக்கு நல்ல பலனும் கிடைத்தது. தன் வேலைகளை இப்பொழுதெல்லாம் கணேசன் நேரம் தவறாமல் சரியாக செய்தான். அதனால் நன்கு படிக்கும் மாணவர்களில் ஒருவனாகி விட்டான்.
கணேசனுக்கு மறதி என்பதே இப்பொழுதெல்லாம் வருவதில்லை. தினமும் தன் ஆசிரியருக்கு மனதிற்குள் நன்றி சொல்லி வந்தான் கணேசன். குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சரியான வழிகாட்டுதல் இருந்தால் எந்த குறையும் பலமாக மாறும். ஓகே குட்டீஸ், இப்பொழுது கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும். இனிய கனவுகள்.